ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ்ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கோர் கண்டென்ட் தான் ரிவீல் பண்ணியிருக்கோம் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட்டில். அது போக ஈரோ யூஎஸ்டி கோல்டு இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லேயும் லைக்லேயும் தெரிவிக்க விடுங்க. மேஜர் ஹையர் லோ ஃபார்மேஷன், ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட்டு. இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸாக இருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூவாக ஒரு பிரேக் எஃபெக்ட் கொடுத்துட்டான் மார்க்கெட்டில். கிளியருங்களா? அப்போது மார்க்கெட் ஆல்ரெடி ட்ரெண்ட் என்னவாக இருந்தான், புல். அதனால் இதை கண்டிப்பாக இதுக்கு மேலே போக்குங்கிறது தெரியும், போயிட்டான். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அகெயின் நியூ ஹையரிங் கிடச்சிருக்கு. நம்ம எப்பவுமே பிரேக் அவுட் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ட்ரேடை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஏன் ப்ரோ பிரேக் அவுட் ட்ரேட் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன பண்ண வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டு, திரும்பி கீழே வரும். எஸ், அந்த செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதே போல் தான் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணும்போது அதோட பையிங் எடுத்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். அப்போ ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும்போது அதோட ட்ராவல் அப்படிங்கிறது சப்ளை ஜோனு. இப்போ நெக்ஸ்ட்டு சப்ளை ஜோன் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஹையில் இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆனால் இது வந்து ஒரு நார்மல் வந்து பிக் மூவ்மெண்ட் ட்ராப் நடந்திருக்கு. அதனால் நான் சப்ளைவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். தென் இந்த லோவஸ்ட் க்ளோஸ் என்னோட ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்படி க்ளோஸ் ஆகாமல் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் இம்பல்ஸும் நம்மளோட ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுவும் ஆர்டர் பிளாக் தான், இதுவும் ஆர்டர் பிளாக் தான் மார்க்கெட்டில். அது போய் கீழே இன்னொரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது மாதிரி நெக்ஸ்ட் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அப்படி மேக் பண்ணும்போது இது என்னடா ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் பிளாக் எப்படி இருக்குது, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் பிட்வீனில் ஒரு லோ செகண்டோட கை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ் ஐடியம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்சோ இன்னொரு புல் பேக் இருக்குது. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் ரெண்டு இருக்குது. அப்போ இன்ஜினியரிட்டி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கு அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைடு இருக்கக்கூடிய ஒரு பேசஸ். கரெக்டுங்களா? ஓகே. அப்போது 2 விதமான சான்சஸ் ஆஃப் என்ட்ரிங்க இருக்கும். ஒன்று, எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து விழும். இல்லைனா இந்த பேஸ் கேண்டிலோட ஸ்டார்டிங் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸில் ட்ரெண்ட் லிக்விடி ஃபார்மேஷனில் வந்து மார்க்கெட் உள்ள ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ நேற்று கூட சொல்லியிருந்தோம், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் ஐடியம் வித் இன்ஜினியரிங் இருந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் 10 out of 10ங்கிறது சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இப்போது மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகும்போது ட்ரெண்ட் என்னவா போகுது ப்ரோ? எஸ், புல்லாக தான் போகுது. இந்த இடத்த டேப் பண்ணிட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? இதை டேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அங்கேயே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகுது. தெரியுதுங்களா? லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லிக்விடி ஃபார்மேஷன் தான். அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்லேயே நமக்கு என்ட்ரி கிடைக்கும். இல்லைனா நம்ம 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ப்ரீவியஸோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மினிமம் டிமாண்டுக்கு வரலாம், இல்லை இதோட எங்கே வரலாம் ப்ரோ, டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் 0.5 0.6 ரேஷியோ. இதான் டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் நம்ம சொல்லக்கூடிய வேர்டு. மினிமம் இங்கே வரலாம். கரெக்டுங்களா? அதுக்காக நான் 1 மினிட் போய் செக் பண்ணுறேன். ஸோ 1 மினிட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் அவுட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் கேண்டில். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட லோ மார்க் எடுத்துருக்காங்களா? எடுக்கலை. ஸோ அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப் சைடில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவர் லாஸ்ட்டு ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டில். கரெக்டுங்களா? இப்போது இந்த ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட லோ டேக் பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா? அப்படிதான் தெரியும். இப்போ இதோட ஓப்பன் இதோட லோ ப்ரைஸ் பார்த்துங்க தெரியும். லோ ப்ரைஸ் வந்து 23,908.10. நான் இந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடம் பார்த்தேன். ஆனால் இது ஒரு லோவாக இருக்காதோ அப்படின்னு ஒரு கஷ்டம். அது வந்து 908.10 இருந்துச்சு. இதோட லோ வந்து 907.95 இருக்குது. அப்போ லோ வந்து டேக் பண்ணியாச்சு மார்க்கெட்டில். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி திஸ் இஸ் அவர் லாஸ்ட் ஹை பாயிண்ட். கரெக்டுங்களா? பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கானா, அப்போ ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகிருக்குமா? இதுக்கப்புறம் ஹையஸ்ட் க்ளோஸ் லோ எடுத்துருக்கேன். ஹைக்கு மேலே விற்க தான் இருக்குது, பாடி க்ளோஸ் ஆகலை. ஸோ த ஹை ஷிஃப்டட் ஹியர். ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து
மார்க்கெட் வந்து லிக்விட் ஸ்வீப் பண்ணிருச்சுட்டு லோ பிரேக் அவுட் பண்ணிட்டான். அப்போ இதுவே இண்டிகேஷன் ஃபார் ட்ரெண்ட் பேரிஸ் தான். ஓகே ஓகேங்களா. இது வந்து நம்ம இன்னொரு பேட்டர்ன் சொல்லுவது வந்து ஸ்டாப் கன் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டாப் கன் பேட்டர்ன் கிடைச்சதுனால இந்த ஹைவிக்கே நம்மளுக்கான என்ட்ரி பாயிண்ட் தான் மார்க்கெட்டில். ஹைவிக் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக், சிம்பிள் கண்டிஷன். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் புல்லிஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் புல்லிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா தேர்டு செகண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இம்பேலன்ஸ் இருக்குது. பட் என்ன இல்லை, லிக்விடிட்டி இல்லை. லோவை டேக் பண்ணிட்டாங்களா இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் பிளாக் இல்லை. அப்போ உண்மையில் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேசஸில் இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ரக்சர் வைஸ். அப்போ மினிமம் இன்றைக்கான மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுறானாலே இந்த பிளேஸஸ் வரணுமா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன் எங்கே போய் வரணும் அப்படின்னா இந்த 0.5 பாயிண்ட்ஸ் பிளேஸ்க்கு வரலாம். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டாப் கன் பேட்டர்ன் எனக்கு என்னாச்சு, மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸில் ஆக்கி விட்டான். இங்கேயே நமக்கு என்ட்ரி தான். ஆக்சுவலாக இங்கேயே என்ட்ரி தான். இப்படியே அரைச்சி ஃபைனல் என்ன பண்ணால் டார்கெட் வந்து அடிச்சிட்டான் பாருங்கள். இப்போ டார்கெட் அடிக்கும் என்ன பண்ணான் அப்படின்னா இங்கே ஒரு பேட்டர்ன் போட்டான் ப்ரோ, அதே போல் ரிவர்சலுக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் போட்டு எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ட்ரெண்டே ரிவர்சல் ஆகலை. ஜஸ்ட் இது சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டில். எக்ஸாக்ட் இந்த ஓபி வந்து எஸ் இந்த ஓபி டேப் இந்த ஒரு செட்டப் போட்டால் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெடி ஆனால் புல்லுக்கு. ஓகேங்களா. ஆனால் எல்லாமே இந்த ஒரு ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் ட்ரெண்டே பேரிஸ் ஆகலை, புல்லிஸ் ஆகலை. ஈவன் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட ஒரு ஓபி ஜோனு தான். 5 மினிட்டோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கூட போகலைல்ல. அப்போ மினிமம் ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட்டை வராமல் வரக்கூடிய அப்ரைலி அப்படிங்கிறது ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணுறோம் எவ்ரி டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகும்போது. ஸோ அப்போது இது வந்து எனக்கு சான்சஸ் ஃபார் என்ன அப்படின்னா பேரிஸ் தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே தான் அது ஃபாலோ ஆகிருக்கும். ஸ்டில் மார்க்கெட் என்ன ஆகல, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கூட வரல. ஓகேங்களா. 1 மீட்டர் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சதா என்ன நடந்துச்சு இன்றைக்கின்னு. அப்போ என்ட்ரி எங்கே போய் கிடச்சிருக்குன்னா கீழே ஓபி மார்க் பண்ணிக்கிங்க. இதுவா அது மார்க் பண்ணிச்சிருந்தேன். எனக்கு மேலே வந்து அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் கன்ஃபியூஷன் ஆச்சு. அது கன்சால்டேஷனாக எடுக்கிறதா இல்லை அது ட்ரெண்ட் இதுவாக எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி தெரியல. அந்த இடம் தான் எல்லாமே கண்டினியூஷன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் வரும்போது வந்து பியரிஷ்ல வரான். பியரிஷ்ல வரும்போது இது ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். ஓகே. ஆனால் ஃபெயிலியர் தான் ஆச்சு. எஸ். அதெல்லாம் நமக்கு என்ன ப்ரீவியம் வந்து டிகே ஆகிருக்கும் அந்த இடத்துல. அதெல்லாம் கண்ணூர்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வெறும் பிக்கு மாதிரியே இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் மேக் பண்ணாலே போதும், பாதி சக்ஸஸ் நமக்கு வந்துடும். எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி இருக்குண்ணா சில்வர். புரியல. எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி சார்ட் சில்வர் சார்ட். எக்ஸ்ஏஜி. ஓகே. இப்போ அதில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வைங்களேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓபி மார்க் பண்ணியிருக்கீங்க. வந்து டேப் பண்ணிட்டான். அந்த ஓபி இப்போ அந்த ஓபியில் வந்து நான் வந்து டே டைம் ஃப்ரேம் போனாலும் அங்கே தான் இருக்கும் ஓபி. அங்கேருந்து திரும்பி 4 ஹவர் போனேன். 4 ஹவரில் அந்த இடத்துல ஒரு ஓபி வருது. ஓகே. அங்கே ஒரு ஓபி இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோவில் ஒரு ஓபி இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இது என்ன ஓபி 4 ஹவரோட ஓபி வீக்லியோட ஓபிஸ் கரெக்டுங்களா? ஆமாம் வீக்லி. அதை மீன் நம்ம மேக் பண்ணிடுவோம். இந்த ஓபிக்கு வந்து நமக்கு ஐடியமும் இருக்குது வீக்லி சார்ட் படி. ஓகே. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு லாஸ்ட் ஹை ஸ்விங் லோ எடுத்து ஹைக் பண்ண பாடி க்ளோஸு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் ஆர்டர் பிளாக் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ். அது நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன். அது கரெக்டாக மட்டும் பாருங்கள். இப்போ நான் 4 ஹவரில் அந்த இடத்துல ஒரு ஓபி இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஒரு ஓபி இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லோவில் ஒரு ஓபி இருக்குது. பட் இந்த ஓபிலே பட்டு 1 ஹவரில் வந்து இது சேஞ்சும் நடந்துட்டு டிஓஎஸும் நடந்துட்டு. ஆக்சுவலாக வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு லாஸ்ட் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு இது என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்ட் ஆகும். இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் பண்ணிங்கன்னா பிரேக்கர் பிளாக் ஆகிருப்போம். ஆமாம். இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு இந்த கேண்டிலே கன்சால்டேஷன் நம்ம ஒரு விதமான பிரேக்கர் பேக் எடுத்திருப்போம். இந்த கேண்டில் இப்படி பாடி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் டிசிஷன் மேக் பண்ணிடலாம் ப்ரோ.
ஓகே. பட் இங்கே வந்து அந்த கன்சால்டேஷன் அப்படிலாம் நடக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு கன்சால்டேஷன், இது அனதர் கன்சால்டேஷன், இது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் ப்ராப்பரான கன்சால்டேஷன் பிரேக் அவுட் எடுக்கல. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, 4 ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ ஹை கிடச்சிருக்கு ப்ரோ. சிம்பிள். நியூ ஹை அண்ட் அனதர் ஒரு ஹையும் கிடச்சிருக்கு. இது நியூ ஹை பாயிண்ட். பாடி க்ளோஸ் ஆயிருக்கா? ஆயிருக்கு. இந்த கேண்டில் இதுதான் பாடி க்ளோஸ். அந்த ஹைக்கு முன்னாடி இருக்க இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? ஓகே. இப்போ இது நம்மளுக்கான ஆர்டர் பிளாக் இருக்கா இல்லையா? இது ஆர்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். என்ன ப்ரோ? நீங்கள் ஹை மார்க் பண்ணிக்கிங்கல்ல ஒரு சேஞ்ச் கிட்ட, சேஞ்சில் ஒரு ஹை அந்த இடம் அந்த பாடி க்ளோஸ் இருக்கா? ஓகே. பாடி க்ளோஸ் இருக்கு. இதுவே ஃபஸ்ட்டு சிங்கிள் பிரேக் அவுட் தான். ஓகேங்களா? அதுதான். ஆமாம். அப்போ இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து 4 ஹவரில் ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் வச்சுட்டாங்க. எஸ் ப்ரோ. இதுதான் லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஹையரில் ஃபார்மேஷனா? இந்த கன்சால்டேஷன் ஒரு ஓபியை மேக் பண்ணிக்கலாம். அதையே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு நவம்பர் இம்பேலன்சஸ். ஸோ இது என்னது, எனக்கு ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போது இதுக்கு கீழே மார்க் வரணும். லிக்விட் எடுத்து இந்த ஓபி டேப் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மார்க்கெட் ஒரு ஹையர் டைப் ஓபி டேப்ட்டு ஒரு இம்பல்சிவான மூமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? இம்பல்சிவான மூமெண்ட். ஸோ இந்த இம்பல்சிவான மூமெண்ட் கொடுத்ததுனால இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போடுறேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து டேப் பண்ணாலோ, இல்லை இன்னும் இப்படி வந்து இப்படி டேப் பண்ணாலோ கிரிட் ஷூட்டை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து 2 லாங் பாடி கேண்டிலோட க்ளோஸும் ஓப்பனும் நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதான் நம்ம ஹிடன் ஓபிங்கிற வேர்டு சொல்லுவோம். அப்போ இந்த ஹிடன் ஓபியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லோயர் டைம் 50 மினிட்ஸில் போய் மேக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் கிட்ட மேக் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸில் 50 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபாரக்ஸ்னால். இல்லை ஏதாவது ஆப்போசிட் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ஹிடன் ஓபி ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ஹிடன் ஓபி நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி இல்லை, இது என்னைக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ வரும்போது இந்த இடத்துல மார்க்கெட்டோட ரியாக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கிளியர் என்ன ப்ரோ? ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டோம், வீக்லியோட ஒரு ஓபி ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம். புல்லாக இருந்தது. தென் அதில் 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணி அதில் ஓபி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு ஹிடன் ஓபி ஃபைன் டியூன் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? 4 ஹவரில் புல் இல்லை, 1 ஹவரில் தான் புல். ஆமாம், 1 ஹவரில் தான் ஃபுல்லாக ஆயிடுச்சு. 4 ஹவர் ஓபியில் இல்லை. மினிமம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு புல்லானதுனால ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இது 4 ஹவர்ஸோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடையாது. இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒன்றும் நடக்கலையே. அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் ஒரு அப்ரேல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மார்க்கெட்டில். அதை பிடிச்சிக்கலாம். கிளியருங்களா? அது வீக்லியோட சொல்கிறதுனால மேபி இன்னும் ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோல்டு போட்டு வச்சுருந்தோம்ல. இது வந்து சில்வர். இல்லை, கோல்டு சொல்கிறேன். கோல்டு வந்து செல் செட்டை மட்டும் போட்டு வச்சுருந்தோம்மா. ஆமாம், சம்திங் ஏதோ டைம்ல செல் செட்டை போட்டு வச்சுருக்கோம். அது முடிஞ்சிருச்சு போல. ஃபியூச்சரில் 1.68 அது கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட இறங்குற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஆமாம், இந்த ஓபியில் டேப் ஆகிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கு. அது மறுபடியும் உங்களுக்கு கன்சால்டேஷன். ஓகே ஓகே. 15 மினிட்ஸில் பார்த்தாலும் அது பெரிய கன்சால்டேஷன். ஒரு ஹைக்கும் ஒரு லோக்கும் இல்லை, சைடு வேஸில். ஸோ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இன்னும் லோயர் சைடு இருக்குது. இந்த லிக்விட் எடுத்து மறுபடியும் கீழே வரங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் பர்ச்சேசிங் கோல்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஓகே, உடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கோம். அதே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அது எப்படின்னா, அந்த லோக்கும் ஹைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டோம். அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்காக பார்த்துருந்தோமோ. ஆமாம், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து அங்கே டேப்பு அடுத்து 1.618 தான். நியர்லி 2000 சம்திங் பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகே, அதான் லைன் போட்டு வச்சுருக்கோம். 2. ஆக்சுவலாக இதோட ப்ராபபிலிட்டி வந்து அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுறான்னு அங்கே வரலாம். ஓகே. ஆனால் இப்போ எனக்கு நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ட்ராப் நடந்து
ஒரு புல் பேக் கொடுத்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ரிவர்ஸில் இருக்கான். இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு புல் பேக் கொடுத்துருச்சுன்னா திரும்ப இங்கேருந்து அடுத்த ஒரு ட்ராப் நடக்கும், அடுத்த ஒரு புல் பேக் கொடுத்து இப்படி வரும். இதான் இதோட பாத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி நம்ம டாபிக் போயிடலாமா? ஓகே.